ஹாய். QIP. QIPயோட ஃபுல் ஃபார்ம்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த QIP வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நார்மலாக ஒரு கம்பெனி, உதாரணத்துக்கு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி, ஷேர் மார்க்கெட் லிஸ்டாக இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டரான இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து விற்றுருவாங்க. ஸோ அப்படி விற்கும்போது அந்த கிடைக்கிற பணத்தை வந்து பிஸ்னஸில் போட்டு வந்து அவங்க பிஸ்னஸை பெருக்கிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ப்ராசஸ் பேர் தான் வந்து QIP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த QIP வந்து செபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2006 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மெயின் பர்பஸ், இது இன்ட்ரடியூஸ் பண்ண மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம இந்தியன் கம்பெனி வந்து இந்தியா அதாவது உள்நாட்டிலே வந்து பணத்தை பணத்தை வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராசஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் QIP கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு பணம் ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, உள்நாட்டிலே முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த செபி வந்து இந்த ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. இது மற்ற ப்ராசஸை கம்பேர் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் IPO, FPO இந்த ப்ராசஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து லெசர் ப்ராசஸ் தான். அது மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ். செபிக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெறும் கம்மியான ப்ராசஸ் தான். அது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், செலவும் கொஞ்சம் கம்மியான செலவு தான். ஸோ இது மூலமாக அதாவது ஷேர்ஸ் தான் கொடுத்து பணம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி ஷேர்ஸை கொடுத்து பணம் வாங்கும்போது அந்த கம்பெனியோட ஷேர்ஸோட மதிப்பு கம்மியானாலும் கூட அதில் வர பணத்தை வச்சு இவங்க பிஸ்னஸில் போட்டு அவங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ QIPனா ஒன்றும் இல்லை, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு வழிமுறை தான் எதுக்குன்னா வந்து பணம் வாங்குறதுக்கு. நம்ம நார்மலாக நியூஸில் பார்த்துருப்போம், QIP மூலமாக வந்து இந்த கம்பெனி வந்து இத்தனை கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். எதுக்குன்னா ஃபண்ட், அந்த கம்பெனியோட ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு.